பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தில் உள்ள 67 மாவட்டங்களுக்கும் புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த மாவட்டத்திலே மரியாதைக்குரிய சகோதரர் திரு சுந்தரம் அவர்கள் பதவியேற்று அடுத்த 3 ஆண்டு காலம் கட்சியை சிறப்பாக வழிநடத்த அறிமுக கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த 2026 தேர்தல் பார்த்திங்கன்னா மிக ஒரு முக்கியமான தேர்தலாக, ஏனென்று கேட்டால் பொய்களை மட்டுமே முன்வைத்து 2019 முதல் தொடர்ச்சியாக தேர்தல்களை திமுக கூட்டணியானது வென்று வருகிறது. ஆனால் இன்றைக்கி காலகட்டமானது மாறி இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசன்ட் சர்வேலெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஓட்டு வங்கி என்பது தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த தேர்தலுக்கு 1 ஆண்டு காலம் இருக்கிறது. தமிழகத்தில் பெண்களோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. மாணவிகள் மட்டுமில்லாமல் பள்ளியில் மாணவர்கள் கூட அவங்களுக்கு கூட ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நெஞ்ச உயிர் கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னு சொல்லி பாலியல் வன்கொடுமைக்கு பள்ளியில் எங்கே அனுப்பிச்சா மாணவர்களோட எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் கருதி அனுப்புகிறாங்களோ அதே பள்ளியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. இதெல்லாம் திசை திருப்பதான் பிஎம்சி ஸ்கீமை பற்றி இன்றைக்கி முதல்வர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறிவிட்டு இன்றைக்கி அதாவது சட்டம் ஒழுங்கு மீது சுத்தமாக பயம் என்பது இல்லை. அது ஒரு பயம் இருந்தால் தான் தப்பு நடக்காமல் இருக்கும். பயம் இல்லாத சூழ்நிலைனா தவறு செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே திமுகவை கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. திமுக என்கின்ற கேடயத்தை பயன்படுத்தினால் தமிழகத்தில் எந்த தவறு வேணால் செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் வந்துவிட்டது. எப்படி இந்த ஈசிஆரில் அந்த ரோடு இன்சிடெண்ட்டில் திமுக கொடியை போட்டு போனால் டோலில் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அட்டூழி வேணால் பண்ணலான்னு அந்த நபர்கள் நினைத்தார்களோ, எப்படி இந்த ஞானசேகர் என்ற நபர் திமுகவில் இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே போய் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு நான் திமுக சொல்லலாம் என்று நினைத்தாரோ, இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. இன்று காலை கூட பேப்பர் எடுத்து பார்த்தா இன்றைக்கி தென்காசி பகுதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் உயிரிழந்த செய்தி மனவேதனையை கொடுக்கிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா பணம் திமுக கொடுக்குறாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு உயிர் போனால் விலை 2 லட்ச ரூபா, பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டால் விலை ஒரு ரேட் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் டேரிஃப் கார்டு போட்டு திமுக தப்பு பண்ண அந்த ரேட்டை கொடுத்து வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கேருந்து எம்பிகள்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்து டெல்லிக்கு அமைச்சா தயாநிதி மாறன் சான்ஸ்கிரிட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய 1008 பிரச்சனையை விட்டுட்டு சான்ஸ்கிரிட் மொழியில் அவருக்கு பேரை வச்சுட்டு தயாநிதி என்பதே சான்ஸ்கிரிட் பேர் தான். இங்கேயும் போயிட்டு இன்றைக்கி பார்லிமெண்ட்லையும் போயிட்டு தமிழ்நாடை பற்றி பேசாமல் மத்திய மக்களுக்காக குரல் கொடுக்காமல் மொழி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் டென்ஷன் எம்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவலைகள் இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன கவலை, நேற்று பிஸ்னஸ் கிளாஸில் அவங்க டிக்கெட் இல்லைன்ட்டாங்களாம். பிஸ்னஸ் கிளாஸ்னால பறக்க முடியல, எனக்கு ப்ரீமியம் எக்கானமியில் கவலை கொடுத்து எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, இதுக்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும் என்று ட்விட்டரில் பொங்கியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுக்கு, அதாவது சீட்டு இருக்குது பிஸ்னஸ் கிளாஸில் கொஞ்சம் அகலமான சீட் இல்லாமல் கொஞ்சம் சுமாரான சீட்டு கிடச்சதுக்கு உடனே மத்திய அரசாங்கம் தலையிட்டு இருக்கான எங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட எம்பிலாம் இருக்காங்க. ஸோ இந்த எந்த எம்பியுமே மக்கள் பிரச்சனையை பேச போல. ஒரு எம்பி என்னென்னா இன்றைக்கி ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும்னு பேசுகிறாங்க. இப்படி தமிழ்நாடோட மானத்தை வாங்குவதற்கெனவே தமிழகத்திலேருந்து 39 எம்பி கிளம்பி போயிருக்காங்க. மக்கள் தவறு செய்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றமானது 1ஆம் நம்பர் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய இந்த கும்மிடிப்பூண்டிலிருந்தே நிச்சயமாக தொடங்கும் என்கின்ற உறுதியோடு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி என்று நடத்தியிருக்கிறோம். மாவட்ட கட்சி அலுவலகம் முன்னாடி திறந்தாங்க சக்கரவர்த்தி சார் சார்பில். இந்த முறை 5 வரும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த மாவட்டத்துக்கு கட்சி அலுவலகம், அதாவது பார்லிமெண்ட் தொகுதி வாரியாக பிஜேபிக்கு கட்சி அலுவலகங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவள்ளூர் பகுதியில் ஒரு மாவட்ட அலுவலகம் இருக்கிறது. இங்கே கிளை அலுவலகம் திறந்து இதற்கான செயல்பாடுகளை நிர்வாகிகள் எடுத்து செய்ய போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் என்கின்ற கான்செப்டை மறந்துட்டு அடுத்த 1 ஆண்டு காலம் திமுகவோட குறைகளை மக்களுக்காக மக்களோடு மக்களாக நின்று தெருவில் இறங்கி போராடி அவர்கள் பிரச்சனைகளை தீர்வு காணுவது மட்டுமே குறிக்கோளாக எடுத்து செயல்படக்கூடிய செயல் வீரர்கள் மட்டுமே அடங்கிய ஒரு குழுவானது எங்கள் மாவட்ட தலைவர்களின் தலைமையிலே செயல்பட்டு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கு. பட்டியலின தலைவர்கள் மாவட்ட செயலாளராக இல்லைன்னு திமுக மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு நேற்று புதிய அறிவிப்பு வந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை
தேசிய அளவில் ஆகட்டும் இல்லை மாநில தலைமை ஆகட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் எல்முருகன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியின் தலைவராக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு அதன் பிறகு அமைச்சராக வந்து இன்று தமிழகத்தோட பாரம்பரியத்தை மரியாதையை காக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு வருகிறார்கள். இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினால அவங்க சீட்டை வெக்கேட் பண்ணி பொதுச் செயலாளர் பதவியை ஒரு பட்டியல் சமுதாய சகோதரருக்கோ சகோதரிக்கோ கொடுக்க மனம் இருக்கிறதா, இல்லைனா அந்த தலைவர் பகுதியை விட்டு கொடுத்து நாங்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை முதல்வராக்கும் என்று சொல்லக்கூடிய திராணி இருக்கிறதா? அண்ணன் திருமாவளவனுக்கே பிளாஸ்டிக் சேர் தான் இன்று வரை இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி திமுகவிலிருந்து பட்டியல் சகோதரருக்கு எந்த விதமான சமூக நீதியும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியும்? வேங்க வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பாக இருக்கவில்லை. 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிசிடிவி இருக்குது, எத்தனையோ தொழில்நுட்பம் இருக்குது, கண்டதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஃபோன்லேருந்து நோண்டுறீங்க எடுக்கிறீங்க. ஆனால் வேங்க வயலில் அந்த மக்களுக்கு நடந்த கொடுமையை இன்று வரை கண்டுபிடிக்க முடியல என்று காவல்துறை சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. யாரை காப்பாற்றுக்காக செய்கிறீர்கள்? இல்லைன்னா பட்டியல் மக்கள் தான் நடந்துட்டு போட்டு விட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த கண் துடைப்பு நாடகத்தை எல்லாம் செய்ய வேண்டும். அண்ணா அறிவாலயம் கல்லு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தலைவர் அண்ணாமலை பேசுறது. இது அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார்ன்றது இதுவரைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் எழுச்சியாக கிடைக்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை முதல்ல திமுக பதில் சொல்லட்டும். அண்ணா அறிவாலயத்துக்கு என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் வந்து செங்கலை கொடுக்க போகிறோம்னா பில்டிங் இடிக்கிறது எங்கள் வேலை கிடையாது. ஆனால் அந்த அஸ்திவாரத்தை வைத்துக்கொண்டு தமிழக மக்களை சுரண்டக்கூடிய உங்கள் கட்சியை காணாமல் அட்ரஸ் இல்லாமல் கட்சி ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு ஆஃபீஸு, கட்சியில் எதுக்கு ஆஃபீஸ்? உங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் போகும் அளவுக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக போகிறது. மக்கள் அதை கொடுக்க போகிறார்கள். நாங்கள் ஒன்று உட்காந்து கல்லை பிடுங்க போகிறது இல்லை. இந்த லேண்ட் கிராபிங் பண்ணுறது, பில்டிங் இடிக்கிறலாம் திமுக வேலை, பிஜேபிக்கார வேலை கிடையாது. அந்த அர்த்தமே வந்து சேகர்பாபு எனக்கு புரியவில்லை. அண்ணா அறிவாலயம் காணாமல் போகும் கடைசி செங்கலுக்கு பிடுங்க போடுங்கன்னா மக்களோட உழைப்பில் வந்து திருடி மக்களோட ரத்தத்தை வேர்வையை வந்து எடுத்து கரப்ஷன் மூலமாக கருப்பு பணம் மூலமாக மக்களோட அந்த அந்த வரி பணத்தை கொள்ளையெடுத்து கட்டப்பட்ட அந்த கட்டிடம் இந்த இயக்கம் இதுக்கு மேலே இருக்காது என்பதை தான் எங்கள் தலைவர் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதை வந்து புரியாமல் அமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், கடந்த 2 நாட்களுக்கு முன்னே ஒரு போரூர் அரசு மருத்துவமனையில் கஞ்சா கருப்பை வந்து போயிட்டு டாக்டர் அதே பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாசுபுரமணியன் சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து தேவையில்லாத தலைவராரு, அப்புறம் செய்தியாளர் சந்திப்பாங்க, ஒரு மிரட்டலே விட்டுருக்காரு செய்தியாளர் சந்திப்பு. நான் தான் ஏற்கனவே கூறியதுதான். தென்காசியில் நேற்று ஒரு மாணவர் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அதாவது டாக்டர்ஸோட கவனக்குறைவின் காரணமாக கஞ்சா கருப்பு கூறிய ஒரே விஷயம் நேற்று கூட மீடியா எல்லாம் பேசியிருக்காரு. அரசு மருத்துவமனையில் மருத்துவர் நேரத்துக்கு வரவில்லை என்கின்ற ஒரு உண்மையான கருத்தை கூறியிருக்கிறார். மாசுபிரமணியம் அவர்கள் அவரை மிரட்டுவதை விட்டுவிட்டு அவர் வேலையில் கவனம் செலுத்தினால், மேரத்தான் ஓடினர்லாம் போதுனே உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆனால் பொதுமக்களோட உடம்பையும் நீங்கள் பார்க்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு வந்து பொதுவாழ்வுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. உங்கள் உடம்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, மக்கள் உடம்பெல்லாம் விட்டுறீங்க, அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு போகிறதுக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் இருக்கும், நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மருத்துவங்களில், அதாவது மருத்துவமனைகளில், குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உடனடியாக அதிக கவனம் செலுத்தி டாக்டர்ஸ் வந்து கரெக்டான நேரத்துக்கு வருவதை செல்வதை உறுதி செய்ய வேண்டும். இந்த திமுக அண்ணாமலை அவர்களும் ஆரம்பி வந்து தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு கிட்டநடிக்கும் வகையில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய தலைவலியே திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கிறதான் என்பதை கூடிய விரைவில் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலம். அதாவது அவரை சுற்றி வந்து ஒரு கண்கட்டி வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க. பாவம் முதல்வருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. இன்றைக்கி தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பாஜக மக்கள் மீது உள்ள அபிப்பிராயம் என்பது தினம் தினம் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் அவர் சுற்றி உள்ளவங்களாம் அவரை வந்து புகழ்ந்து பேசி அவருக்கு வந்து வெளி நடக்கக்கூடிய நடைமுறையே தெரியாத ஒரு நபராக இன்றைக்கு முதல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த காலம் வந்து 2026 தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கும் உணர்வார்கள், ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவரே உணரக்கூடிய காலம் வெகு விரைவில். சரி, எங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே எதிரி, அதாவது எங்களோட எதிரி கிடையாது, தமிழக மக்களோட எதிரி, தமிழ்நாட்டோட எதிரி, இந்திய திருநாட்டோட எதிரி யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ நாங்கள் வந்து எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு எதிரான ஒரு சவால், ஒரு போட்டியில் இருக்குமே தவிர இன்று மற்ற கட்சிகளோட உட்கட்சி விவகாரத்தை தலையிடுவது எங்களோட வேலை கிடையாது. அந்த கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் செய்ய போகிறது பிஜேபியை தமிழகத்தில் எப்படி வளர்ப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வந்து தமிழகத்தில் வெற்றி பெற்று மக்களுக்கான ஒரு
உண்மையான அரசாங்கத்தை நிறுவி இங்கே வந்து மக்கள் சேவை செய்வது என்பது மட்டுமே எங்கள் குறிக்கோளை தவிர அடுத்த கட்சிகளோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவது பிஜேபிக்கு வழக்கம் கிடையாது. அதை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் கிடையாது. பாஜகவின் பொது எதிரி திமுக சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தலை புறக்கணிச்சீங்க. அந்த நடந்த இடைத்தேர்தல் வந்து எப்படிப்பட்ட தேர்தல்னு சொல்லி யாருக்குமே தெரியும். பெரியாரை பற்றி இவ்வளோ பேசினாங்க, ஆனால் லாஸ்ட்டில் காந்தி படம் போட்ட நோட்டை கொடுத்து தான் எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எதிரிகளே இல்லாத சூழ்நிலையில் கூட மக்களை வந்து தேர்தல் பூத்துக்கு வர வைப்பதற்கு காசு கொடுத்தாதான் மக்கள் திமுக ஓட்டு போடுவாங்க என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது உண்மையான தேர்தலாக ஜனநாயக முறையில் நடக்கிற தேர்தலாக இருக்காது என்பதை அனைவரும் உணர்ந்து ஒரே காரணத்தினால்தான் அனைத்து கட்சிகளுமே புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் 2026 அப்படி இருக்காது. நீ வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு இதுக்கு வந்து எங்களோட சிறந்த ஆட்சி தான் காரணம் என்று மார்த்தட்டி கொண்டால் அது உங்களோட கண்மூடித்தனமாக தான் பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள், தீர்க்கமாக இருக்கிறார்கள். 2026 பொறுத்து காத்துக்கொண்டு சார், இப்போ பாஜக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி சினிமாவில் எவ்வளோ விமர்சனம் செஞ்சு பாஜக குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறேன்? அவர் கட்சி ஆரம்பத்தில் லெட்டர் பேட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் எத்தனை அறிக்கைகள் வந்திருக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. அவர் வந்து சினிமாவில் எப்படி கால் ஷீட் கொடுப்பாரோ அதே மாதிரி எப்பயும் இருக்காரு. அரசியலுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் டேட் மாதிரி கொடுத்துருக்காரு போல இருக்கு. அந்த டேட்டில் வருவார், கை காட்டுவார், போயிடுவார். ஸோ அவர் அரசியல் என்பது ஒரு சினிமா பாணியிலே அப்படியே கொண்டு போயிட்டுருக்காரு. அதை வைத்தே ஜெயித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்திலும் இருக்கிறார். உண்மையான மக்கள் பிரச்சனை என்ன, பெரியாரோட கொள்கையில் எந்த கொள்கையெல்லாம் அவர் வந்து கடைபிடிக்க போகிறார்? ஏன்னா பெரியாருக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது. தமிழை காட்டுமிராணி மொழி என்று கூறியது முதல் எல்லாமே அவரோட கொள்கையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் காட்டுமிராணி மொழிதான் என்பதை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? கடவுள் மறுப்பு கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இருக்கிறதா? எதையுமே இது வரைக்கும் விஜய் தெளிவுபடுத்தவில்லை. சினிமா முகத்தை வைத்துக்கொண்டு, அதாவது சினிமா முகத்தை தமிழகத்தில் யார் கொண்டு வந்தாலும் திமுக என்று கேட்டால் சினிமாவுக்கு வந்து இளைஞர்களை அடிமையாக வைத்து குறிப்பாக அரசியல் ஈடுபாடு இல்லாமல் வைத்தது தான் திமுகவோட மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா எவன் திமுக ஓட்டு போட மாட்டான். அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸை சினிமாவில் வைத்து அதுக்கு தான் அவங்க சினிமாவை கையில் இருக்கிறாங்க. இந்த சன் பிக்சர்ஸ் மூலமாக, ரெட் ஜெயண்ட் படம் மூலமாக ப்ராபகேண்டா மூவிஸ், இந்திய திருநாட்டுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எதிராக ப்ராபகேண்டா மூவிஸை வந்து ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி இதே மாதிரி தமிழ் சினிமாவையும் அழிச்சிட்டாங்க. அதன் மூலமாக தமிழ் இளைஞர்களும் அழித்து விட்டார்கள். ஸோ அவங்க போட்ட விதையில் முளைத்து வந்தது தான் விஜய் போன்ற நடிகர்கள். ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அதே பாணியில் சினிமா பாணியிலே இளைஞர்களை வந்து அப்படியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு வைக்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்க போகிறதில்லை. இது களம் என்பது வேற. களத்தில் உணர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. 20-30 ஆண்டுகள் இருந்தால் கூட கற்றுக்க கடினமான ஒரு களம் அரசியல் களம். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான அனுபவம் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களெல்லாம் மாவட்ட தலைவராக நியமனம் பண்ணி இவர்களை வைத்து நான் ஆட்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த சினிமா படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோவில் பால் ஊற்றுற மாதிரி ஒரு நாள் வருவாங்க போவாங்களே தவிர இதை தாண்டி ஒரு அரசியல் என்பது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர் பெரியார் ஆதரிக்கிறங்கிறாரு, ஒரு 11 ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, இங்கே கொள்கை தலைவருங்கிறாரு. அந்த கொள்கை தலைவரை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் என்கின்றது கூட விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தரெல்லாம் கேள்வி கேட்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு ப்ரெஸ் மீட்ஸ் எங்களை கேள்வி கேட்குறீங்களோ இதே மாதிரி ஒரு நாள் நடிகர் திரு விஜய் அவர்கள் மீடியா நண்பரை சந்தித்தால் தான் அவருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டை பற்றியோ தமிழகத்தோட வரலாறை பற்றியோ இல்லை தலைவரை பற்றியோ இல்லை அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்கள் பற்றியோ என்ன தெரியும் தெரியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் மக்கள் முடிவெடுக்க வேண்டும், இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமா என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும். நன்றி. பிரசாந்த் கிஷோருக்கே செல்வாக்கு இல்லை என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் சொல்வது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டாம் என்று நம்ம தெரிய வேணாம். நீங்கள் அவர் விஜயை பார்க்க போகிறனா நீங்கள் அவருக்கு ஜாலரா அடிக்கிறாரு, நாளைக்கு திமுக பார்க்க போனால் அவங்களுக்கு அடிப்பார். ஸோ எந்த பக்கம் போகிறாரோ அவர்களுக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கார். அப்போ கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் மீதோ அவர் கூட உள்ள மக்கள் போய் நம்பிக்கை இல்லாமல் இன்று பிஆர்எஸ் சார்ந்த ஒருவரை கொண்டு வந்து எப்படி திமுக 2027 அவங்க போய் நம்பிக்கை இல்லாமல் பண்ணாங்களோ அதான் இன்னைக்கு விஜய் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கின்ற கான்செப்ட் இல்லாமல் ஒரு யாருமே நியமனம் பண்ணாமல் கட்சி தொண்டர்கள் மீதும் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து இயக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே கட்சி ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். எங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கிடையாது. எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னா எங்கள் கட்சியோட அடிப்படை தொண்டர்கள், பொதுமக்கள். மக்களை சந்தித்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி, அதான் எங்கள் வியூகம். எங்கள் வியூகமே மக்கள் தான். ஸோ அதை வைத்து தான் வெற்றி பெற போகிறோமே தவிர இவரை கூட்டு வந்து அவரை கூட்டு வந்து பில்டப் கொடுத்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட் என்பதை பிஆர் தேர்தல் நிறுவனம் செய்துவிட்டது. அந்த எக்ஸ்பயர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, அதை கூட்டு வந்து விஜய் புதுப்பித்து யாரோ பண்ண முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை வந்து உதவ போகிறது கிடையாது.
இது மேல் பார்க்கணும் ஒரு கிராமம் இருக்குது ஈடுபாடு அவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்காங்கன்ட்டு ஒரு 66 குடியிருப்பை வந்து இங்கே வந்து இடிச்சுருக்காங்க. ஆனால் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா 6 லட்சம் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. குடியிருக்கிறவங்களே காலி பண்ணுறாங்க, எங்கிருந்து பட்டா கொடுப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளில் 1/3 வாக்குறுதியை கூட, அதாவது 30% வாக்குறுதிகளை கூட இன்று வரை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அவங்க வந்து நீட்டில் ஆரம்பித்து எல்லாமே கூறிய அனைத்து விஷயங்களுமே போய் பிஎம்சி ஸ்ட்ரீமில் நேற்று அப்பா அவர்கள் ஒரு ஸ்பீக்கர் கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறார். பிஎம்சி ஸ்ட்ரீமில் வந்து போயிட்டா தமிழ் அழித்து விடுவார், தமிழை மறந்து விடுவார்கள். இந்த மொழி அரசியலை செய்தே தமிழக மாணவர்களை பாருங்கள். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, எல்லாருமே தேசிய தந்தை யாருன்னு கேட்டார், காந்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட அம்மா யாருன்னு கேட்குறாங்க. எல்லாம் இங்கே தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்துக்கும் ஜெயலலிதா அம்மையார் தான் தெரியும். ஆனால் வந்து புதுசாக இவங்க வந்து தாயுமானவர்னு ஒரு பட்டம் கட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எக்ஸாம் இது குரூப் 2 எழுதி வரவங்க, முக்கியமான பதவிகளுக்கு வந்து நிர்வாகத்துக்கு வரப்போகிறவங்க, அவங்களுக்கு வந்து தாயுமானவர் யாருன்னு தெரிஞ்சானே தெரியலனா என்ன? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டத்தை தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க என்ன வந்து அரசாங்கத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களா இல்லை திமுக கட்சியில் பொறுப்பாங்க எக்ஸாம் வைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் மலைவாழ் பகுதி மக்கள் ஆகட்டும், பட்டியல் மக்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த கட்சி, இந்த அரசாங்கம், குறிப்பாக இஸ்லாமியர் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே துரோகம் தான் செய்து கொண்டு வருகிறார் திமுகவை சார்ந்தவர்கள். ஆனால் அதை அழகாக மாஸ்க் பண்ணிடுறாங்க, மாஸ்க் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்கள் அதை உணரக்கூடிய காலம் வெகு விரைவில் நிச்சயமாக வரும். அதை உணர்த்த வேண்டிய கட்டாயம், இந்த காலத்தின் கட்டாயம் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டு வருகிறது.